முள்ளங்கியை வச்சு இது வரைக்கும் இந்த மாதிரி புதுமையாக இப்படி செஞ்சுருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் 300 கிராம் அளவுக்கு முள்ளங்கி எடுத்துருக்கேங்க. அதாவது 2 முள்ளங்கி தான் இருக்குது. இதை சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் லைட்டாக சமையல் எண்ணெய் அப்படி கைகளில் தொட்டுட்டு அப்படியே தடவி விட்டுடுங்க. 2 முள்ளங்கியும் அதே மாதிரி எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம். நான் 2 முள்ளங்கியுமே எண்ணெய் தடவி எடுத்துட்டேங்க. இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வலைக்கரண்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் இந்த முள்ளங்கியை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கரண்டியை நம்ம இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா பெரட்டி விடணும். நல்லா ஃபுல்லாக கருப்பாயிட்டு வரணும். சப்போஸ் உங்கள்கிட்ட வலைக்கரண்டி இல்லைனா இடுக்கி இல்லைனா வேறு ஜல்லி கரண்டி வச்சு அது மேலே வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த கம்பி இருந்தால் கூட இதை வச்சுட்டு சுட்டுக்கலாங்க. அப்படி இல்லைனா நம்ம சல்லி கரண்டியை தான் வைக்கணும். அதாவது நம்ம ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ஜல்லி கரண்டியை வச்சு தான் நம்ம சுட முடியும். இல்லை நெருப்பு மூட்டி சுட முடியும்னா நீங்கள் நெருப்புலேயே கூட டைரெக்டாக வச்சு சுடலாம். இந்த மாதிரி அப்பப்போ பெரட்டி விட்டுட்டே இருங்க. நல்லா வெந்து வரணும். இந்த நெருப்பில் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நான் சுட்டு எடுத்தேங்க. பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே ஸ்கின்னெல்லாம் கருப்பாகுது. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா உடனே கருப்பாயிடும். ஆனால் முள்ளங்கி வந்து நல்லா வதங்கி வெந்து வரணும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். சுட்டு செய்யும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ நான் இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நல்லா சூடு ஆறணும். இந்த கம்பிலேயே பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் வச்சுக்கிறேன். லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். கூடவே 2 தக்காளி அதுலேயும் லேசாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு பூண்டு அதையும் வச்சுக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் நம்ம சுட வேண்டியிருக்கும். பெரட்டி விட்டு ரொம்ப குயிக்காகவே நம்ம சுட்டு எடுத்துடலாம். இதை பாருங்கள், நம்ம வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாமே நெருப்பில் சுட்டு எடுத்துட்டோம். பூண்டையும் நல்லா சுட்டு எடுத்துட்டோம். இப்போ இதையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். எல்லாமே சூடு ஆறணுங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டாண்டு நமக்கு தேவை கிடையாது. அடுத்தது மிளகாய் தான் நான் சுட போகிறேன். மிளகாய் பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம அப்படியே கொரடால் சேர்த்து பிடிச்சிடலாம். அடுக்கிட்டு ஒன்றா வச்சு பிடிச்சிட்டா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்ம சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், அப்படியே நெருப்பில் தான் வச்சு நான் சுடுறேன். லைட்டாக அப்படி காமிச்சா போகிறோம் நமக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அவ்வளோதான். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். மிளகாய் நல்லா சூடுபட்டுருச்சு. இதே நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். எல்லாமே நல்லா சூடு ஆறட்டுங்க. சுட்ட பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம உரித்து எடுத்துக்கலாங்க. தக்காளியில் நான் தோல் உரித்து எடுத்துட்டேங்க. இதே மாதிரி நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாத்துலேயுமே நம்ம தோலை உரிச்சிக்கலாம். தக்காளியை நான் தோல் உரித்து எடுத்துட்டேங்க. அதே மாதிரி பூண்டையும் பாருங்கள் தோல் உரிச்சிட்டேன். நம்ம சுட்டோன்னே ரொம்ப சுலபமாக உரிக்க வரும். வெங்காயமும் தோல் உரித்து தலைப்பகுதி நுனிப்பகுதியை வெட்டி எடுத்துக்கோங்க. மிளகாயில் இருக்கக்கூடிய காம்பை எடுத்துடுங்க. இப்போ முள்ளங்கியில் இருக்கக்கூடிய தலைப்பகுதி நுனிப்பகுதியை நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த தோலை சீவி எடுக்கணும். பாருங்கள், முள்ளங்கி நல்லா வெந்திருக்குது. கலர்லேயே தெரியும் உங்களுக்கு. பீலரில் வச்சு சீவ முடிஞ்சால் சீவிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம கத்தியிலே கூட சீவிக்கலாம். நான் பீலரில் தான் சீவுறேன். இந்த மாதிரி சீவிட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். முள்ளங்கி நான் தோல் சீவிட்டேங்க. சுத்தமாக கழுவி எடுத்துட்டேன். கலர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம சுட்டு எடுத்துருக்குறோம். முள்ளங்கி பாருங்கள் நல்லாவே வெந்திருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதை நாம் பொடியாக நறுக்கணும். நான் இன்னொரு முள்ளங்கியும் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கிக்கலாம். முள்ளங்கி 2 முள்ளங்கியுமே நான் தோல் சீவி சுத்தமாக கழுவி எடுத்துட்டேங்க. மற்ற பொருட்கள் எதுவுமே நம்ம கழுவ வேண்டாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் மிளகாயை எடுத்து போட்டுக்கலாம். அடுத்ததாக பூண்டு எடுத்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் நறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா இந்த தக்காளி இதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 3 மட்டும் ஒரு சுற்ற விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற இந்த 2 பொருளையும் சேர்க்க போகிறோம். மிளகாய் பூண்டு தக்காளி 3த்தையுமே நம்ம அரைச்சிட்டோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு முழு பூண்டு நம்ம அப்படியே சுட்டு சேர்த்துருக்கோம். மிளகாய் நான் 7 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாயும் பூண்டும் பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக போடும்போது சரியாக அரைப்படாது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சிட்டோம். இப்போ இந்த வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம்.
பாருங்கள் நல்லா வெந்துட்டதுனால அப்படியே பிஞ்சு வருது. நான் 4 வெட்டிட்டு அப்படியே போட்டுக்கிறேன். கூடவே இந்த முள்ளங்கியும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெந்ததுனால கத்தி நல்லா சாஃப்டாக இறங்குது. இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு சேர்த்தா ஈஸியாக அரைப்படும். ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க, சைஸ் இப்படி தான் போடணுன்ட்டு இல்லை. முள்ளங்கி எல்லாத்தையும் நான் அரிஞ்சிட்டேங்க. இதே நம்ம இதில் எடுத்து போட்டுக்கலாம். நறுக்கின முள்ளங்கி எல்லாத்தையும் நான் ஜாருக்கு மாற்றிட்டேங்க. இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பட்டை, சின்ன பட்டை தான் எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு 1.5 இன்ச்சு நீளத்துக்கு. இதில் இருக்கக்கூடிய நாரெல்லாம் எடுத்துட்டு இதை அப்படியே சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க அங்கங்கே. அப்போ தான் ஈஸியாக அரைப்படும். இல்லைனா நீங்கள் ஊற வச்சுட்டு கூட அப்படியே தண்ணியில் கரைச்சி விட்டு கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறதில்ல, அதனால் நான் இந்த மாதிரி சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். இதில் தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கொரகொரப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க. சுத்தமாக தண்ணி சேர்க்கல, அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தான். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு லிக்விடாக கிடச்சிருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் நான் பேன் வச்சுருக்கேங்க. பேன் நல்லா சூடாகட்டும். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும், ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம்லாம் பொரியட்டும். உளுத்தம்பருப்பு லேசாக நிறம் மாறி வரணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. உளுத்தம்பருப்பும் பாருங்கள் நல்லா கோல்டன் கலராக நிறம் மாறிட்டு வந்துட்டுருக்குது. இந்த சமயத்தில் நாம் 1 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்பொழுது கொஞ்சம் எட்ட நின்று சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. நாம் அரைச்ச இந்த விழுதை அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இந்த ஜார்லேயே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதை அப்படியே விரலில் எடுத்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கும். தண்ணி சேர்க்காமல் சேர்த்தோம்னா சூடு பட்டோன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப இறுகி போயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பரட்டிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நாம் நார்மலாக முள்ளங்கியை வச்சு சட்னி செய்கிறதா இருந்தால் நம்ம வதக்கிட்டு செய்வோம், இல்லைனா வேக வச்சு செய்வோம். ஆனால் சுட்டுட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். காரம் சப்போஸ் குறைவாக இருந்ததுன்னா தனி மிளகாய்த்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தா போல் 1/4 டீஸ்பூனோ இல்லை 1/2 டீஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. அடுப்பில் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்த உடனே கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க, இல்லைனா தெறிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம்லாம் நம்ம கலக்க வேண்டியது இருக்காது. ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பரட்டி விட்டாலே போதும். அந்த தாளிப்போடு சேர்ந்து மிக்ஸ் ஆகும். அதே மாதிரி எண்ணெயோடு சேர்ந்து நல்லா ஒரு வதங்கினா போல் இருக்கும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதாங்க, முள்ளங்கியை வச்சு அருமையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெலாம் சேர்த்து சாப்பிட்லாங்க. சாதத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக நெய் இல்லைனா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். இப்படி செஞ்சு கொடுத்தா முள்ளங்கி யாரும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சட்னியை நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேங்க. டேஸ்ட் அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறதுக்காக நான் ஒரு தோசை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம். உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. நான் சொன்ன மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டு கூட சாப்பிட்லாங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக நெய் இல்லைனா நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக அட்டகாசமாக இருக்கும். நாம் சேர்த்த அந்த வெங்காயம், தக்காளி, புளி, உப்பு, பூண்டு எல்லாமே நமக்கு ஃப்ளேவர் அதில் தெரியுது. டேஸ்ட்டு ஓவராலாக பார்க்கும்பொழுது எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. நிறைய பேருக்கு முள்ளங்கி பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.